வணக்கம். இன்னைக்கு நாம சிந்தியா எரிபோவோட ஒரு நேர்காணல அலச போறோம். அவங்க கிராமி, எம்மி, டோனி விருதெல்லாம் வாங்கினவங்க. ஆமா, ஒரு தாருண நடிகை, பாடகி. இந்த நேர்காணல்ல இருந்து அவங்களோட ஒழுக்கம், அப்புறம் தங்களோட பாதைய கண்டுபிடிக்கிறது, வேலையோடையும் வாழ்க்கையோடையும் எப்படி ஆழமா இணையறதுன்னு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நிச்சயமா. முக்கியமா அவங்க மனநிலை, அவங்க செயல்முறைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது. அவங்களோட அணுகுமுறை, அந்த ஒழுக்கம் பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. சரி, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோமா? போலாம். இதுல என்ன ரொம்ப ஈர்க்குதுன்னா, அவங்களோட அந்த விடாமுயற்சி, அப்புறம் அவங்க உள்ளுணர்வை நம்புற விதம் அபாரம். சரி, முதல்ல அவங்களோட அந்த ஓட்டப்பயிற்சி ஒழுக்கத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். தினமும் ஓடுறது. ஆமா. அப்புறம் அரை மாரத்தான் கூட ஓடுறாங்க. ரொம்ப தீவிரம். ஆனா அதுல முக்கியமானது அவங்களோட தொடங்கு தத்துவம். ஓடுறதா இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு கத்துக்கிறதா இருந்தாலும் சரி. ஏன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு அலமாரியை ஒழுங்குபடுத்துறதுக்கு கூடவா? அதேதான். அவங்க மந்திரம் என்னன்னா, தொடங்கு, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் திரும்ப தொடங்கு. இது பெரிய இலக்க பார்த்து பயப்படாம இருக்க உதவுது இல்லையா? ஆமா, அந்த மலைப்ப சமாளிக்க இது ஒரு நல்ல வழி. யோசிச்சு பாருங்க, இந்த தொடங்கு மனப்பான்மையை உங்களுக்கு எப்படி உதவலாம். இது மனத்தடைகளை தாண்டறது பத்தினது. அதாவது ரொம்ப தூரத்துல இருக்க இலக்க பார்க்காம அடுத்த அடி மேல மட்டும் கவனம் வைக்கிறது. அவங்க சொன்ன அந்த மலையேற உதாரணம் மாதிரி. சரிதான். உச்சி எங்க இருக்குன்னு பார்க்காம அடுத்த காலை எங்க வைக்கணும்னு மட்டும் பார்க்கறது. இது தியானம் மாதிரி தான், மனசுல கவனம் செலுத்துறது. ஓ, அப்போ இது வெறும் உடற்பயிற்சி இல்ல. இல்லவே இல்ல, இது ஒரு மனப்பயிற்சி. இந்த மன ஒழுக்கம்தான் அவங்களோட கலைத்திறனுக்கும் ஒரு மாதிரி ஊட்டம் அளிக்குது. கரெக்ட். இந்த ஒழுக்கம் அவங்க வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னு பார்க்கலாம். அவங்க பயணம் ஒன்னும் சுலபமா இருந்திருக்காது. இருந்தது. ஒருத்தர் சொன்னாங்கன்னு ஒரே ஒரு நாடக பள்ளிக்கு விண்ணப்பிச்சது. ஆமா, அந்த கதை சுவாரஸ்யமா இருக்கும். ரொம்பவே. விக்கெட் இசை. அதுல நடிக்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடியே அது சரியா தோணுச்சு அப்படின்னு கத்துக்கிட்டதா சொல்றாங்க. அவங்க உள்ளுணர்வுக்கு செவி சாய்க்கிறது இது திரும்ப திரும்ப வருது பாருங்க. ஆமா, அந்த உள்ளுணர்வு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம். அதுக்கு அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்காக எது இருக்கோ அது உங்களை தேடி வரும். இத இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னு சொல்றோமே, அது கூட இணைக்கிறாங்க. அதாவது நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சா அதுக்கு நாம தகுதியானவங்க இல்லைன்னு நினைக்கிற உணர்வு. ஆமா, அந்த உணர்வு நிறைய பேருக்கு வரும். அப்போ அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தோணினாலும் அந்த அனுபவம் உங்களுக்காக தான் வந்திருக்குன்னு நம்புங்க. அப்புறம் ஒவ்வொரு இல்லையும் ஒரு ஆமுக்கு இடம் கொடுக்குது. எது நல்லா இருக்கு? இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. ஒரு நிராகரிப்ப எப்படி வாய்ப்பா மாத்துறது, எப்படி நம்ம கையில கட்டுப்பாட்டை வச்சுக்கிறதுங்கிற ஒரு மனமாற்ற உத்தி இது. இது நம்மள நாமே கவனிக்கிறதா, பொறுப்பேத்துக்கிறதா, இல்ல மத்தவங்கள குறை சொல்றதாங்கிற வித்தியாசத்தை காட்டுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளோ தடவை உங்க உள்ளுணர்வுக்கு காது கொடுக்கறீங்க? நல்ல கேள்வி. அப்புறம் கதாபாத்திரங்களோட அவங்க எப்படி இணையறாங்கன்னு பேசுனாங்க. ரிதம், நடை, குரல், வாசனை, உடை எல்லாத்தையும் பார்க்கறாங்க. ஆமாம். ஹோலி கிப்னி கதாபாத்திரம், அரிதா பிராங்க்லின் கதாபாத்திரம், ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியம் அவங்களுக்கு. த அவுட்சைடர்ல ஹோலி கிப்னிக்கு கழுத்த மூடுற சட்டை, வேகமா நகர வசதியா இருக்க காலனி, இதெல்லாம் அவங்களோட பாதுகாப்பு உணர்வை காட்டுச்சுன்னு சொல்றாங்க. அரிதா பிராங்க்லின நடிக்கும் உடற்கை ஹீல்ஸ் அவங்க கம்பீரத்தையும் புருவத்தோட வடிவம் அவங்க அடையாளத்தையும் காட்டுச்சான். அவங்க கதாபாத்திரங்களை வெறும் கேரக்டர்ஸா பார்க்கல, மனிதர்களா பார்க்கறாங்க. பார்க்கறவங்களும் அவங்களோட இணையணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆழமா போறதுல ஒரு சவால் இருக்கு இல்லையா? கதாபாத்திரத்துல இருந்து வெளியே வர்றது. ஆமா, ஆஸ்டின் பட்லர் எல்விஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சதா சொன்னாங்களே. அதேதான். நம்ம உடம்பு அது உண்மைன்னு நம்பிடும். அந்த பிணைப்புல இருந்து விடுபட தனக்கு தெரப்பி உதவிதா சொல்றாங்க. ஓ, அப்படியா? இத நம்ம உறவுகளோட கூட ஒப்பிடலாம். நாம ஒரு உறவுல அன்போடு பேசுறோமா இல்ல பயத்தோட பேசுறோமா? அதாவது நம்மள பாதுகாத்துக்கணும்னு மட்டும் நினைக்கிறோமா இல்ல உண்மையிலேயே மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்றோமா? அதுதான் முக்கியம். சரிதான். ஆக இந்த உரையாடல்ல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான விஷயங்கள், சின்னதா தொடங்குறதோட சக்தி, உங்க உள்குரலுக்கு செவி கொடுக்கிறது, அப்புறம் நம்ம வேலை, வாழ்க்கை இதுலெல்லாம் ஆழமா இணையறது. இதெல்லாம் வெறும் நடிப்பு டெக்னிக்ஸ் இல்ல. இல்லவே இல்லை, இவை வாழ்க்கை கொள்கைகள். நிச்சயமா. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. சிந்தியா ஒரு கேள்வி கேட்டதா சொன்னாங்க. அவங்க தெரபிஸ்ட் கேட்டதா, நாம செய்யற ஒரு செயல், அது சாப்பாடா இருக்கலாம், வாங்குற பொருளா இருக்கலாம், அது உங்களை நேசிக்குதான்னு உங்களை நீங்களே கேளுங்க. இந்த செயல் என்னை நேசிக்கிறதா? ஆமாம்.
இந்த ஒரு கேள்விய உங்க சின்ன சின்ன தினசரி தேர்வுகள்ல கேட்டு பாருங்க. இது உங்க லட்சியத்துக்கு இல்ல உங்க ஆர்வத்துக்கு 1% ஒரு சின்ன படியாவது நெருக்கமா கொண்டு போக எப்படி உதவும்னு யோசிச்சு பாருங்க.